ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, யூனிட் 6 மாடல் டெஸ்ட் ஒரு 100 கொஷின் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பாலிட்டிக்கு டெஸ்ட் ஒரு 8 டெஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்கோம். அதுலேயும் ஒரு 400 கொஷின் நம்ம ஃபுல் மாடல் டெஸ்ட் மாதிரி தான் அதுவும் போயிருக்கு. இப்போ யூனிட் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட வரலாறு, பண்பாடு, அப்புறமா தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இலக்கியங்கள், இதை சம்மந்தப்பட்டது தான் நம்ம யூனிட் 6 இருக்க போது. திருக்குறள் இதில் கவர் ஆகும், சம் இலக்கியங்களும் இதில் கவர் ஆகும். இதுதான் யூனிட் 6. இது நியூ சிலபஸில் இருக்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு கொஷின் ஓரளவுக்கு எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதில் இருக்கிற கொஷின் நம்ம உங்களுக்கு ஒரு 100 கொஷின் நம்ம டெஸ்ட்டாக பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே கலந்து தான் இருக்கும். எப்பயும் போல் கொஷின் படிச்சுட்டு ஒரு 1 செகண்ட் வெயிட் பண்ணுவேன். அதில் அந்த கேப்பில் நீங்கள் நோட் எடுத்துகிட்டு நீங்கள் 100 கொஷினுக்கு 1க்கு ஏ இல்லை 1க்கு பி அதுபோல் நோட் பண்ணாலும் சரி, இல்லைனா ஓஎம்ஆர் ஷீட் இருந்து ஷேட் பண்ணாலும் சரி, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 4 இல்லைனா 5 மாடல் டெஸ்ட் யூனிட் 6 இருக்கும். அதுபோல் பாலிட்டிக்கு இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து இப்போ யூனிட் 6, அடுத்து மீதி இருக்கிற எல்லாத்துக்குமே ஜிஎஸ்க்கு ஒரு 5 டெஸ்ட்டாவது நம்ம ஃபுல் மாடல் டெஸ்ட் மாதிரி கொடுத்துட்றோம். தமிழுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 25 டெஸ்ட்டுக்கு மேலே நான் கொடுத்துட்டேன். தமிழும் அடுத்து கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். எப்பயும் போல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் ப்ளே பட்டன் ஸ்டாப் பண்ணி நீங்கள் உங்கள் கொஷின் பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ தமிழ் கொஷின் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பெரிய புராணத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? பெரிய புராணத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? இது 63 நாயன்மார்களின் வாழ்க்கையை சித்தரிக்கும் தமிழ் கவிதை பதிவு. 63 நாயன்மார்களின் வாழ்க்கையை சித்தரிக்கும் தமிழ் கவிதை பதிவு தான் பெரிய புராணம்னு சொல்கிறாங்க. 12ஆம் நூற்றாண்டில் சேக்கிழார் என்பவரால் தொகுக்கப்பட்டது. 12ஆம் நூற்றாண்டில் சேக்கிழார் என்பவரால் தொகுக்கப்பட்டது. இதில் பார்த்திங்கன்னா எது சரியானதுன்னு கேட்குறாங்க. 1 மட்டுமா, இல்லை 1 2மே சரியா, இல்லை 1 மற்றும் 2ம் பார்த்திங்கன்னா சரியா? ஓகேங்களா? மோரலஸ் பிஎன்சி ஒரே ஆப்ஷன் மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? இதில் 1 அல்லது 2 இல்லையா? இதில் என்ன கரெக்டான ஆப்ஷன்? இங்கே பார்த்திங்கன்னா 2 மட்டும்னு வந்திருக்கணும். ஓகேங்களா? இது 1 மட்டும், இது 2 மட்டும், இது 1 மற்றும் 2, 1 மற்றும் 2ம் இல்லை. இதுதான் 4 ஆப்ஷனுமே. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, 1 மற்றும் 2மே சரிதான். 1 மற்றும் 2ம் சரி. எப்பயுமே இந்த கூற்று காரணங்கள் பார்க்கும்போது சரியானது எதுன்னு பார்த்துக்கணும். தவறானதுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது ஏன் தவறானது, எதனால் அது தவறானதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அது கரெக்டான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது 63 நாயன்மார்களின் வாழ்க்கையை சித்தரிக்கிறது. 12ஆம் நூற்றாண்டில் சேக்கிழார் என்பவரால் தொகுக்கப்பட்டது பெரிய புராணம். அடுத்து 2வது கொஷின், கலித்தொகை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? கலித்தொகை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? இது சங்க இலக்கியத்தில் ஒரு செவ்வியல் தமிழ் கவிதை படைப்பாகும். இது 10 பாட்டு அல்லது 10 தொகுப்புகளில் 6வது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 மட்டும் கரெக்ட். ஓகேங்களா? இது சங்க இலக்கியங்களில் செவ்வியல் தமிழ் கவிதை படைப்பு. 10 பாட்டு அல்லது 10 தொகுப்புகளில் 6வது என்பது தவறானது. ஓகேங்களா? 3வது வினா, பின்வரும் அறிக்கைகளில் எது மராட்டியர்களின் எழுச்சிக்கான காரணங்கள்? பின்வரும் அறிக்கைகளில் எது மராட்டியர்களின் எழுச்சிக்கான காரணங்கள்? ஆன்சர் ஆப்ஷன் டி, மேலே உள்ள அனைத்தும். மேலே உள்ள அனைத்தும். பக்தி இயக்கும், கொரில்லா போர்முறை, பிஜப்பூர் மற்றும் கோல்கொண்டாவின் சீரழிவு. மராட்டியர்களின் எழுச்சிக்கான காரணம் பக்தி இயக்கம் 1, கொரில்லா போர்முறை, அப்புறம் பிஜப்பூர் மற்றும் கோல்கொண்டாவின் சீரழிவு. நெக்ஸ்ட் கொஷின், மராட்டிய நிர்வாகம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? சிவாஜிக்கு அஷ்டபிரதான் எனப்படும் 8 அமைச்சர்கள் குழு உள்ளது. மாநிலத்தின் பொது நலன் மற்றும் நலன்களை கவனிப்பதே பேஷ்வாவின் கடமை. இந்த 2 கூற்றில் எந்த கூற்று சரி?
சிவாஜிக்கு அஷ்டபிரதான் எனப்படும் 8 அமைச்சர்கள் குழு உள்ளது. மாநிலத்தின் பொது நலன் மற்றும் நலன்களை கவனிப்பதே பேஷ்வாவின் கடமை. ரெண்டுமே சரி. சிவாஜிக்கு 8 அமைச்சர்கள் கொண்ட குழு இருக்கு. பேஷ்வாவோட கடமை என்ன? பொது நலன் மற்றும் நலன்களை கவனிப்பது. வகைகளில் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். வகைகளில் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். சமட்னா நிதி அமைச்சரா, நியாதீஷ்னா தலைமை நீதிபதியா, ஷூ நவீஸ்னா உள்துறை அமைச்சரா? இதில் எது கரெக்டு? அஞ்சாவதுக்கு சி. ஓகேங்களா? இதில் 2, 3 கரெக்டு. சம்மன்னா நிதி அமைச்சர்னு கொடுத்துருக்காங்க, இது தவறானது. நிதி அமைச்சருக்கு என்ன வரும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நியாதீஷ்னா தலைமை நீதிபதி, ஷூ நாவிஸ்னா உள்துறை அமைச்சர். வகைகளில் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். முதல் ஆங்கிலோ மராத்தா போர் 1975 1775 1782. இரண்டாம் ஆங்கிலோ மராத்தா போர் 1803 1806 வரைக்கும். மூன்றாம் ஆங்கிலோ மராத்தா போர் 1813 18 கொடுத்துருக்காங்க. இதில் சரியானது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 1, 2 சரி. 1, 2 சரி. முதல் ஆங்கிலோ மராத்தா போர் 1775 1782 வரைக்கும். அடுத்து இரண்டாம் ஆங்கிலோ மராத்தா போர் 1803 1806 வரைக்கும் நடந்திருக்கு. மூன்றாவது தவறு. சரஸ்வதி மஹால் நூலகம் எப்போது கட்டப்பட்டது? சரஸ்வதி மஹால் நூலகம் கட்டப்பட்டது யாரோட காலத்தில்? ஆன்சர் ஆப்ஷன் சி. சர்போஜி 2. சர்போஜி 2. சரஸ்வதி மஹால் நூலகம் கட்டப்பட்டது 2ஆம் சர்போஜி காலத்தில். அடுத்து 8வது வினா. தீரன் சின்னமலை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? தீரன் சின்னமலை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? இவர் ஒரு பாளையக்காரர் மற்றும் கொங்கு நாட்டு பகுதியை ஆண்ட தலைவர். 1805 ஆகஸ்ட் 2 ஆங்கிலேயர்களால் அவரது இரு சகோதரர்களுடன் வட்டக்கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதில் 1 மட்டும்தான் கரெக்டு. இவர் ஒரு பாளையக்காரர் மற்றும் கொங்கு நாட்டு பகுதியை ஆண்ட தலைவர். இவர் ஆங்கிலேயர்களால் வட்டக்கோட்டையில் 2 சகோதரர்களுடன் தூக்கிலிடப்பட்டாரா? இதில் ஆண்டு கரெக்டான்னு செக் பண்ணுங்கள். இது ஏன் தவறானது? ஆண்டு கரெக்டாக இந்த இடத்துல தான் தூக்கிலிடப்பட்டாரான் என்பதை தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? நான் 1 செகண்டில் சொல்லிவிடுவேன். நீங்கள் தெரியலன்னா புக்கில் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்க்குறீங்க இல்லைங்களா? அது உங்கள் மைண்டில் மறக்கவே மறக்காது. இந்த ஆண்டு இந்த இடத்துல, அதாவது நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, தீரன் சின்னமலை எந்த ஆண்டு எந்த தேதி எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின். தேவாரம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? தேவாரத்தை நம்பியாண்டார் நம்பி சேகரித்து ஏற்பாடு செய்தார். முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் தேவாரம் சேகரிக்கப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டது. சரியானது ஆப்ஷன் ஏ. 1 மட்டும். தேவாரத்தை நம்பியாண்டார் நம்பி சேகரித்து ஏற்பாடு செய்தார். முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1937 தொடங்கப்பட்டது. மெட்ராஸ் பிரசிடென்சியின் பள்ளிகளில் இந்தியை கட்டாயமாக பயிற்றுவிப்பதை எதிர்த்தது எந்த கட்சி? ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்திய தேசிய காங்கிரஸ். இந்திய தேசிய காங்கிரஸ்.
11வது வினா. எப்பயும் போல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் 1 செகண்ட் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கங்க. பக்தவச்சலத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? அவர் அன்னி பெசன்ட்டின் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துடன் தொடர்புடையவர். காங்கிரசின் கொள்கைகளை பிரச்சாரம் செய்ய திராவிடம் என்ற பத்திரிகையை தொடங்கினார். ரெண்டுமே கிடையாது, ரெண்டுமே தவறு. தமிழ் மாணவர் மன்றம் என்ற அமைப்பு தொடங்கப்பட்டது. தமிழ் மாணவர் மன்றம் என்ற அமைப்பு தொடங்கப்பட்டது. தமிழ் மாணவர் மன்றம் என்ற அமைப்பு தொடங்கப்பட்டது. ஆப்ஷன் டி, எம் கருணாநிதி அவர்களால். கருணாநிதிக்கு கலைஞர் என்ற பட்டத்தை வழங்கியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, எம்.ஆர். ராதா அவர்கள். அவர் ஒரு நடிகர். எம்.ஆர். ராதா அவர்கள் பழம்பெரும் நடிகர். மு. கருணாநிதி காலத்தில் தமிழ்நாடு நில உச்சவரம்பு சட்டம் 1961 திருத்தம் செய்து 1970 அதிகபட்ச நிலவரம்பை 30 ஏக்கரிலிருந்து டேஸாக குறைக்கப்பட்டது. 1961 திருத்தம் செய்து 1970 30 ஏக்கர்லேருந்து எவ்வளவா கம்மி பண்ணியிருக்காங்க? ஆன்சர் ஆப்ஷன் சி, 15 ஏக்கரா கம்மி பண்ணியிருக்காங்க நில உச்சவரம்பை. 15வது வினா. PS இப்பிரச்சனைக்கு தீர்வு காண லோகநாதன் குழு அமைக்கப்பட்டது. PS பிரச்சனைக்கு தீர்வு காண லோகநாதன் குழு அமைக்கப்பட்டது எப்போது? பருத்தி ஆலைகள். தமிழ்நாடு காவல்துறை ஆணையம் முதல் முறையாக நிறுவப்பட்டது. தமிழ்நாடு காவல்துறை ஆணையம் முதல் முறையாக நிறுவப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் பி, 1969. தமிழ்நாடு காவல்துறை ஆணையம் முதல் முறையாக நிறுவப்பட்டது 1969. முதன்முறையாக தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 33.3% இடஒதுக்கீடு யாருடைய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது? முதன்முறையாக தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 33.3% இடஒதுக்கீடு யாருடைய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எம் கருணாநிதி அவர்களால். கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை குறித்து பின்வருவனவற்றில் எது தவறானது? கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? சரியானது இல்லை, தவறானது. ஆப்ஷன் டி, திருக்குறளில் உள்ள 133 குறள்கள் சிலையில் பொறிக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 133 அடி. இந்த சிலை கருணாநிதி காலத்தில் திறக்கப்பட்டது. மணி நாகப்பா சிலையின் சிற்பின்னு சொல்லியிருக்காங்க. சிலையின் சிற்பி மணி நாகப்பா கிடையாது. சிலையின் சிற்பி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. IAM வாம் திட்டம், அதாவது நீர்ப்பாசன விவசாய நவீனமயமாக்கல் மற்றும் நீர்நிலைகள் மறுசீரமைப்பு மற்றும் மேலாண்மை குறித்து ரிலேட்டடாக இருக்கிறது. உலக வங்கி. ஓகேங்களா, உலக வங்கி. கணியன் பூங்குன்றனார் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? சங்க காலத்திலிருந்தே தமிழ் மெய்யியலாளர் ஆவார். தமிழில் கவிஞர்களுக்கு கணியன் பூங்குன்றனார் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. எது கரெக்ட்? கூற்று 1, கூற்று 2 இல்லை ரெண்டுமேவா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 மட்டும். சங்க காலத்திலிருந்தே தமிழ் மெய்யியலாளர் ஆவார் இவர், கணியன் பூங்குன்றனார். குமாரசுவாமி ராஜா பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது?
ரவுலட் சத்தியாகிரகத்தில் பங்கேற்றார். 1920 சென்னையில் நடைபெற்ற முதல் கிலாபத் மாநாட்டில் வரவேற்பு குழுவின் தலைவராக இருந்தார். ரவுலட் சத்தியாகிரகத்தில் பங்கேற்றார். 1920 சென்னை நடைபெற்ற முதல் கிலாபத் மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவராக இருந்தார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மட்டும் கரெக்டு. ரவுலட் சத்தியாகிரகத்தில் பங்கேற்றவர் குமாரசுவாமி ராஜா. 1927 ராஜபாளையத்தில் காந்தி கதர் வஸ்திராலயம் நிறுவனத்தை நிறுவியவர். 1927 ராஜபாளையத்தில் காந்தி கதர் வஸ்திராலயம் நிறுவனத்தை நிறுவியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி குமாரசுவாமி ராஜா. குமாரசுவாமி ராஜா. சேலத்தின் மாம்பழம் என்று அழைக்கப்படுபவர். சேலத்தின் மாம்பழம் என்று அழைக்கப்படுபவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராஜகோபால ஆச்சாரி. ராஜகோபால ஆச்சாரி. காமராஜரின் அரசியல் குரு யார்? காமராஜரின் அரசியல் குரு யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தி தான் காமராஜர் அவர்களுடைய அரசியல் குரு. காமராஜருக்கு மரணத்திற்கு பின் பாரத ரத்னா வழங்கப்பட்ட ஆண்டு. காமராஜருக்கு மரணத்திற்கு பின் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி 1976. காமராஜருக்கு அவர் மரணத்திற்கு பிறகு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1976. சென்னையில் நடைபெற்ற விழாவில் அண்ணாவுக்கு அறிஞர் பட்டம் வழங்கியவர். சென்னையில் நடைபெற்ற விழாவில் அண்ணாவுக்கு அறிஞர் பட்டம் வழங்கியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி பாரதிதாசன். ஆப்ஷன் டி பாரதிதாசன். சி.என். அண்ணாதுரை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? சாதிக்கு இடையே திருமணம் செய்து கொள்ளும் தம்பதிகளுக்கு தங்கப்பதக்கம் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். 1968 ஆண்டு 2ஆம் உலக தமிழ் மாநாடு இவரால் நடத்தப்பட்டது. ஆப்ஷன் டி ரெண்டுமே கிடையாது. ரெண்டுமே கிடையாது. கடல் மீனவர்களுக்கு தேசிய சேமிப்பு மற்றும் நிவாரண திட்டம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? கடல் மீனவர்களுக்கான தேசிய சேமிப்பு மற்றும் நிவாரண திட்டம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? பயனாளி ரூபாய் 1000 தொகையை 4 தவணைகளுடன் 250 மாதத்திற்கு பங்களிப்பார். மத்திய அரசும் மாநில அரசும் சம பங்காக ரூபாய் 1000. இதில் ரெண்டுமே கிடையாது. ஓகேங்களா? ரெண்டுமே தவறு. நாமக்கல் கவிஞரை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? இந்திய அரசிடமிருந்து 1971 ஆண்டு பத்மபூஷன் விருதை பெற்றார். 1930 ஆங்கிலேய அரசுக்கு எதிராக நடந்த உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு ஓராண்டு சிறை சென்றார். நாமக்கல் கவிஞர் 1971 பத்மபூஷன் விருது பெற்றிருக்காரு. 1930 ஆங்கிலேய அரசுக்கு எதிராக உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு ஓராண்டு சிறை சென்றார். ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டுமே கரெக்டு. இரண்டுமே கரெக்டு. சுப்பிரமணிய கண்ணதாசன் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது?
சுப்பிரமணிய பாரதிக்கு பிறகு மிக சிறந்த நவீன தமிழ் கவிஞராக கருதப்படுகிறார். தமிழக அரசு சென்னையில் கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபம் என்ற நினைவு மண்டபம் கட்டியது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மட்டும் கரெக்டு. கீழே குறிப்பிடப்பட்டுள்ள திருக்குறளின் பொருள் எது? இருள் சேர் இருவினையும் சேர இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இருவினையும் சேர இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இருண்ட மாயையின் இரட்டை செயல்கள் இறைவனின் துதியில் அர்த்தமுள்ளதாக மகிழ்பவர்களை பாதிக்காது. இருண்ட மாயையின் இரட்டை செயல்கள் இறைவனின் துதியில் அர்த்தமுள்ளதாக மகிழ்பவர்களை பாதிக்காது. கீழே குறிப்பிட்டுள்ள திருக்குறளின் பொருள் யாது? துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. இதில் ஜிஎஸ் தான் யூனிட் 6 வந்து திருக்குறள் கவர் ஆகுது. அதனால் திருக்குறள் கொஷனும் இருக்கும். ஓகேங்களா? துறந்தார்க்கும் துவாதர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. இதோட பொருள் ஆப்ஷன் சி. துறந்தவர்கள் முன்னோர்கள் மற்றும் ஏழைகளின் தேவைகளை வீட்டுக்காரர் ஆதரிக்கிறார். இன்னொரு திருக்குறள் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சொற்றில் பெண். ஆப்ஷன் டி. சோர்வடையாத பெண் தன்னை காத்து கொள்கிறாள், தன் மனைவியை கவனித்துக் கொள்கிறாள், குடும்ப பெயரை நிலைநிறுத்துகிறார். இங்கே வந்து மனைவியை கவனித்துக் கொள்கிறாள். இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மீனிங். வரவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவம் வந்து பாடுவதில் இன்று. கொஷின் எல்லாமே இப்போ இப்படி தான்ப்பா இருக்கும். ஏன்னா போஸ்டிங் வந்து நம்பரும் வந்து கம்மி, கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்பாங்க. ஏன்னா நிறைய பேர் குரூப் 4க்கு அப்ளை பண்ணுவாங்க. அந்த பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஷின் வந்து டஃப்பாக தான் அவங்க முயற்சி பண்ணுவாங்க. 34வதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. எப்பொழுதும் தன் பாயும் விருந்தாளிகளை அன்புடன் மதிக்கும் அவனது வாழ்க்கை தேவையினால் பாதிக்கப்படாது. கீழே குறிப்பிடப்பட்டுள்ள திருக்குறளின் பொருள் யாது? செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. ஆன்சர் ஆப்ஷன் டி. பூமியோ அல்லது வானமோ தன்னிச்சையான உதவியை உண்மையிலேயே திருப்பி செலுத்த முடியாது. பூமியோ அல்லது வானமோ தன்னிச்சையான உதவியை உண்மையிலேயே திருப்பி செலுத்த முடியாது. கீழே குறிப்பிட்டுள்ள திருக்குறளின் பொருள் யாது? கேதுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தாங்கியான் வாழ்வு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சமத்துவத்தில் வாழும் நல்லொழுக்கம் உள்ள மனிதர்களின் தாழ்ந்த நிலத்தை உலகம் வறுமையாக கருதாது. சமத்துவத்தில் வாழும் நல்லொழுக்கம் உள்ள மனிதர்களின் தாழ்ந்த நிலத்தை உலகம் வறுமையாக கருதாது. ஊறினி நீர் நிறைந்தற்றே உலகம் பேரறிவாளன் திரு. இது வந்து ரொம்ப நான் சொல்கிறது நிறைய ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு திருக்குறள். ஊரணி நீர் நிறைந்தற்றே உலகம் பேரறிவாளன் திரு. ஆன்சர் ஆப்ஷன் பி.
ஒரு புத்திசாலியான பரோபகாரியின் செல்வம் எப்பொழுதும் நிறைந்த ஒரு கிராம குளம் போன்றது. எல்லாருக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது தான் மீனிங். பொய்மையும் வாய்மை எத்த புரைத்தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். ஆப்ஷன் டி. குற்றமற்ற பலனை கொண்டு வந்தால் பொய்யும் உண்மையின் இடத்தை பிடிக்கும். குற்றமற்ற பலனை கொண்டு வந்தால் பொய்யும் உண்மையின் இடத்தை பிடிக்கும். கீழே குறிப்பிட்டுள்ள திருக்குறளின் பொருள் எது? கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு, புண்ணுடையார் கல்லாதவர். கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு, புண்ணுடையோர் கல்லாதவர். ஈஸி தான். ஆப்ஷன் பி. கற்றவர்களுக்கே கண்கள் உண்டு, படிக்காதவர்களுக்கு முகத்தில் 2 புண்கள் இருக்கும். அதாவது கண்களை தான் திருவள்ளுவர் புண்கள்னு சொல்லியிருப்பாங்க. ஆழி விந்திரி அறை போகா தாகி வழிவந்த வாங்க நடுவே படாய். ஆழி விந்திரி அறை போகாதாகி வழிவந்த வாங்க நடுவே படாய். ஆப்ஷன் சி. ஒரு உண்மையான இராணுவம் வீரத்தின் நீண்ட பாரம்பரியத்தை கொண்டுள்ளது மற்றும் தோல்வியோ அல்லது வெளியேறுவதையோ அறியாது. ஒரு உண்மையான இராணுவம் வீரத்தின் நீண்ட பாரம்பரியத்தை கொண்டுள்ளது, தோல்வியோ அல்லது வெளியேறுவதையோ அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அகழ்வாராய்ச்சி பின்வரும் ஜோடிகளில் எது தவறாக பொருந்தியுள்ளது? ஒரு பக்கம் அகழ்வாராய்ச்சி செஞ்ச இடம், அதோட மாவட்டம். இதில் தவறாக எது இருக்குது? 4ல் 3 கரெக்டு, 1 மட்டும் தவறு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பல்லவமேடு காஞ்சிபுரம், பூம்புகார் நாகப்பட்டினம், மாளிகைமேடு கடலூர். கங்கை கொண்ட சோழபுரம் எந்த ஊர் வரணும்? ஓகேங்களா? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் தஞ்சாவூர் கிடையாது. கீழடி பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? பிரபலமான பீங்கான் வகைகளான கருப்பு மற்றும் சிவப்பு பாத்திரங்கள், கருப்பு பாத்திரங்கள், கருப்பு பாலிஷ் செய்யப்பட்ட பாத்திரங்கள், சிவப்பு பாத்திரங்கள், ரவுலட்டா பாத்திரங்கள், சில அரைட்டைன்களின் துண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. தமிழ் பிராமி ஓடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆன்சர் ஆப்ஷன் சி. ரெண்டுமே கரெக்டு. ரெண்டுமே கரெக்டு. கீழடி பற்றிய 2 கூற்றுமே கரெக்டு. பூம்புகார் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? இது காவிரி நதியின் சங்கமத்தில் அமைந்துள்ளது. இது சங்க காலத்தில் சேரர்களின் 2வது தலைநகரம். பூம்புகார் சேரர்களின் 2வது தலைநகரம் சொல்லியிருக்காங்க. இது கரெக்டா? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இது தவறு. 1 மட்டும்தான் கரெக்டு. இது காவிரி நதியின் சங்கமத்தில் அமைந்துள்ளது. பூம்புகார் காவிரி நதியின் சங்கமத்தில் அமைந்துள்ளது. ராமசுவாமி நாயக்கர் 1925 சுயமரியாதை இயக்கத்தை நிறுவினார். இதிலே கொஷின்லே ஆன்சர் கொடுத்துட்ருக்காங்க. 1925 ராமசுவாமி நாயக்கர் சுயமரியாதை இயக்கத்தை நிறுவிய ஆண்டு 1925. பள்ளிகளில் இந்தியை கட்டாய மொழியாக பயன்படுத்த ஆணை பிறப்பித்தவர். பள்ளிகளில் இந்தியை கட்டாய மொழியாக பயன்படுத்த ஆணை பிறப்பித்தவர். ஆன்சர் ஆப்ஷன் டி. சி. ராஜகோபாலாச்சாரி அவர்கள். சி. ராஜகோபாலாச்சாரி அவர்கள். நெக்ஸ்ட் வினா. பின் வருவனவற்றில் தென்னிந்தியாவின் மிக பழமையான கட்டட அமைப்பு கோயில் எது?
பின்வருவனவற்றில் தென்னிந்தியாவின் மிக பழமையான கட்டட அமைப்பு கோயில் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கடற்கரை கோயில் மகாபலிபுரம். கடற்கரை கோவில் மகாபலிபுரம். நெக்ஸ்ட் கொஷின், தமிழ்நாடு மாநில தொல்லியல் துறை தொடங்கப்பட்ட ஆண்டு. தமிழ்நாடு மாநில தொல்லியல் துறை தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி, 1961. தமிழ்நாடு மாநில தொல்லியல் துறை தொடங்கப்பட்ட ஆண்டு 1961. வகைகளில் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். செம்பும் ப்ளஸ் ஈயம் ஈக்குவல் டு வெண்கலம்னு சொல்லியிருக்காங்க. இரும்பு ப்ளஸ் மேங்கனீஸ் வந்து துருப்பிடிக்காத எக்குன்னு சொல்லியிருக்காங்க. தாமிரம் ப்ளஸ் சுத்தநாகம் பித்தளைன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கிறதுல எது கரெக்டு? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1 3 சரி. செம்பும் ஈயமும் சேர்ந்தா வெண்கலம், தாமிரமும் துத்தநாகமும் சேர்ந்தா பித்தளை. சிம்ம விஷ்ணுவின் மகன் யார்? சிம்ம விஷ்ணுவின் மகன் யார்? சிம்ம விஷ்ணுவின் மகன் முதலாம் மகேந்திரவர்மன். முதலாம் மகேந்திரவர்மன். 50வது வினா. கொஷின் எல்லாமே எப்படி நமக்கு கேட்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் எல்லா டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணுங்கள். சங்க இலக்கியத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? அகம் கவிதை என்பது காதல், பாலுறவு மற்றும் சிற்றின்பம் ஆகியவற்றின் பின்னணியில் உள்ள உணர்ச்சிகளின் மற்றும் உணர்வுகளை பற்றியது. புறம் கவிதை போர் மற்றும் பொது வாழ்வின் பின்னணியில் சுரண்டல்கள் மற்றும் வீர செயல்களை பற்றியது. அதாவது அகநானூறு புறநானூறு நம்ம படிக்கிறோம்ல, அதுதாங்க இங்கே அகம் கவிதை புறம் கவிதைன்னு சொல்லியிருக்காங்க. அகநானூறுனா இல்வாழ்க்கை அதை பற்றி சொல்லும், புறநானூறுனா போர் முறைகளை பற்றி சொல்லும். இதில் 1 2மே சரி. நெக்ஸ்ட் கொஷின், 100 கொஷின் பார்க்க போகிறோம். 50 கொஷின் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 50 கொஷின். ஓகேங்களா? ஒரு 100 கொஷின் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறேன், 100 கொஷின் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். பாலிட்டி எல்லாம் 50 கொஷினாக தான் கொடுத்தேன். இது வந்து ஒரு 4 இல்லைனா 5 டெஸ்ட் உங்களுக்கு மொத்தமாக ஒரு 500 கொஷின், ஒன்றுத்துலேயும் 100 கொஷின் கொடுத்து முடிச்சிடுறேன். பின் வருவனவற்றுள் எது 8 தொகை அல்லது 8 தொகுப்புகளின் பகுதியாக இல்லை? பின் வருவனவற்றில் எது 8 தொகை அல்லது 8 தொகுப்புகளின் பகுதியாக இல்லை? நீங்கள் என்ன பண்ணுங்கள், 10 பாட்டு நூல்கள் என்னென்ன இருக்குது, 8 தொகை நூல்கள் என்னென்ன இருக்குது, 17 கீழ்கணக்கு நூல்கள் என்னென்ன இருக்குது, அதன் நேம் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா எலிமினேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆன்சர் சிறுபானாற்று படை, பரிபாடல், கலித்தொகை, நற்றிணை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 8 தொகை நூலில் 1. சிறுபானாற்று படை வந்து பார்த்திங்கன்னா 10 பாட்டு நூலில் வரும். இப்போ 8 தொகை நூல்கள் என்னென்ன இருக்குது, 10 பாட்டு நூல்கள் என்னென்ன இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் மனப்பாடம் ஆன மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 52வது வினா. தொல்காப்பியம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? இது தொல்காப்பியரால் தமிழ் இலக்கணத்தில் எழுதப்பட்ட ஆரம்பகால படைப்பு ஆகும். இது தமிழ் சமூக வாழ்க்கை பற்றிய தகவல்களை வழங்கும் கவிதை மரபுகளை விவரிக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி, 1 2மே கரெக்டு. பின்வரும் கூற்றுகளில் எது ஆரம்பகால தமிழ் சமூகத்தை பற்றிய ஆய்வுக்கு ஆதாரமாக உள்ளது? பின்வரும் கூற்றுகளில் எது ஆரம்பகால தமிழ் சமூகத்தை பற்றிய ஆய்வுக்கு ஆதாரமாக உள்ளது? தமிழ் இலக்கியமா, கல்வெட்டா, வெளிநாட்டு இலக்கியமா? ஆன்சர் ஆப்ஷன் டி, மேலே உள்ள அனைத்தும். தமிழ் இலக்கியம், கல்வெட்டு, வெளிநாட்டு இலக்கியம் எல்லாமே. நெக்ஸ்ட் கொஷின். பின்வருவனவற்றில் எது 10 பாட்டின் பகுதியாக இல்லை? அதாவது கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எதுன்னு கேட்டாலும் இது மாதிரி கொஷின்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷன் சி, ஐங்குறு நூறு.
பெரும்பானாற்று படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி. இதெல்லாம் 10 பாட்டில் வரும். ஐங்குறு 100 இது வந்து பார்த்திங்கன்னா 8 தொகை நூலில் வரும். சங்கம் என்ற சொல் பாண்டிய மன்னர்களின் அரச அனுசரணையின் கீழ் செழித்தோங்கிய கவிஞர்களின் சங்கத்தை குறிக்கிறது. அது சங்கம்னாவே நீங்கள் மதுரைக்கு போயிடலாம். மதுரை தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, வகைகளில் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். இந்திய புதையல் சட்டம் 1876, தொல்பொருட்கள் மற்றும் கலை பொக்கிஷங்கள் சட்டம் 1972, பண்டைய நினைவு சின்னங்கள் பாதுகாப்பு சட்டம் 1994. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2 சரியானவை. இந்திய புதையல் சட்டம் 1876, தொல்பொருட்கள் மற்றும் கலை பொக்கிஷங்கள் சட்டம் 1972. இந்த 2 மட்டும் கரெக்டு. பின்வரும் அறிக்கையை பொறுத்து சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கும். உரை கவிஞர், அதாவது நூல்கள் நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க. திருமுருகாற்று படை, சிறுபானாற்று படை, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு. ஆன்சர் ஆப்ஷன் டி, திருமுருகாற்று படை நக்கீரர், சிறுபானூற்று படை நல்லூர் நத்தனார், குறிஞ்சிப்பாட்டு கபிலர், முல்லைப்பாட்டு நம்பூதனார், திருமுருகாற்று படை. ஓகேங்களா? முருகர்கிட்ட போனால் நமக்கு என்ன கிடைக்கும்? பழனிக்கு போனால் பஞ்சாமிரத்தை தருவாங்க. பஞ்சாமிரத்தை எப்படி சாப்பிடுவோம்? நக்கி சாப்பிடுவோம். அப்போ நக்கீரர். திருமுருகாற்று படைனா நக்கீரர். சிறுபானாற்று படைனா நல்லூர் நத்தனார். சிறுபானம், அதாவது சிறுபானம்னா தேநீர், காஃபி, ஜூஸ் எது வேணாலும் குடிக்கலாம். அது நல்லூர் நத்தனார்னு கொடுத்துருக்காங்க. உடம்புக்கு நல்லதுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. குறிஞ்சிப்பாட்டு, குறிஞ்சியில் மலையும் சார்ந்த பகுதி. அங்கே என்ன இருக்கும்? டீ எஸ்டேட் இருக்கும், காப்பி தேயிலை தோட்டங்கள் இருக்கும். அப்போது காப்பி கபிலர், குறிஞ்சிப்பாட்டு கபிலர். முல்லைப்பாட்டு நம்பூதனார். அப்போ நம்பூதனார்னா பூதம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லைக்காட்டுக்கு போனால் பூவாசனைனால பூதம் இருக்கும், நம்மளை பிடிச்சிக்கும் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் நூல் ஆசிரியருக்கு. நெக்ஸ்ட்டு 58வது வினா, வகைகளில் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்கவும். சேரமான் காதலி ஜெயகாந்தன் கொடுத்துருக்காங்க. சில நேரங்களில் சில மனிதர்கள் கண்ணதாசன் கொடுத்துருக்காங்க. வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன். இந்த வே வராது, பெரிய வே வரும். வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன். ஆப்ஷன் பி 3 மட்டும்தான் சரி. வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன், சேரமான் காதலி கண்ணதாசன் வரும். சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன் வரும். அடுத்து, சிறுகதைகளின் அரசனை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? புதுமை பித்தன் சிறுகதை எழுத்தின் முன்னோடிகளில் ஒருவராகவும் சிறுகதைகளின் அரசர் என்றும் அறியப்பட்டவர். ஒரு நாள் கழிந்தது இவரது புகழ்பெற்ற சிறுகதைகளில் ஒன்று. ரெண்டுமே கரெக்டு. சீராபுராணம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? ராமரின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்ட இந்தி புனித நூல் தான் சீராபுராணம். குமரப்புலவர் இது எழுதினது. ஒன்றும் ரெண்டும் சரி. ராமரின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்ட இந்தி புனித நூல் குமரப்புலவர் எழுதியது. தேவாரம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? இது 12 தொகுதிகள் கொண்ட திருமுறையின் முதல் 7 தொகுதிகளை குறிக்கிறது. 7 மற்றும் 8 நூற்றாண்டுகளின் 3 முக்கிய சைவ தமிழ் கவிஞர்கள் படைப்புகள் உள்ளன. சோழ பேரரசின் 1ஆம் ராஜராஜன் காலத்தில் இந்த கவிஞர்களின் பாடல்கள் நம்பியாண்டார் நம்பியால் சேகரிக்கப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டன. இந்த பாடல்கள் தமிழ்நாட்டின் பல முருகன் கோவில்களில் சமகாலத்திலும் பக்தி பூர்வமாகவும் பாடப்படுகின்றன. இது 4ல் இதெல்லாம் கரெக்டு.
ஆன்சர் 1 2 3 ஆப்ஷன் சி. இது எல்லாமே கரெக்டு, 4 மட்டும் தவறு. அடுத்து 62வது வினா, நலவெண்பாவை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? இது நலன் தமயந்தின் காதலை பற்றியது, வீரமாமுனிவர் எழுதியது. நலன் தமயந்தின் காதலை பற்றியது, வீரமாமுனிவர் எழுதியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 மட்டும்தான் கரெக்டு, வீரமாமுனிவர் எழுதலை. ஓகேங்களா? நலன் தமயந்தின் காதல் பற்றின கதை தான் நலவெண்பா. நலவெண்பாவோட ஆசிரியர் யார்? கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் சொல்லியிருக்கேன், கொஷின் கேட்கும்போது இன்னொரு கொஷின் கேட்பேன், தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமில். அடுத்து, பின்வருவனவற்றில் தமிழ் இலக்கியத்தின் இரட்டையர்கள். தமிழ் இலக்கியத்தின் இரட்டையர்கள்னு யாரை சொல்கிறாங்க? சிலப்பதிகாரமும் மணிமேகலையுமா, சீவக சிந்தாமணி மற்றும் சிலப்பதிகாரமா, குண்டலகேசி மற்றும் வளையாபதியா, ராமாயணம் மற்றும் மகாபாரதமா? ஆன்சர் எல்லாருக்குமே தெரியும், ஆப்ஷன் டி, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள்னு சொல்கிறாங்க. இங்கே ஷார்ட்டாக இரட்டையர்கள்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கே இது மாதிரிலாம் கொடுப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின், பட்டினப்பாலை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? பழங்கால சங்க இலக்கியத்தை சேர்ந்த தமிழ் கவிதை. பட்டினப்பாலை பார்த்திங்கன்னா பழங்கால சங்க இலக்கியத்தை சேர்ந்த தமிழ் கவிதை. சோழ பேரரசர் முதலாம் ராஜாதி ராஜாவை புகழ்ந்து உருத்திரங்கண்ணனார் என்னும் புலவரால் இயற்றப்பட்டது. சோழ பேரரசர் முதலாம் ராஜாதி ராஜரை புகழ்ந்து உருத்திரங்கண்ணனார் என்னும் புலவரால் இயற்றப்பட்டது. இதில் எது கரெக்டு, எது தவறு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 மட்டும்தான் சரி, பழங்கால சங்க இலக்கியத்தை சேர்ந்த தமிழ் கவிதை. நெக்ஸ்ட் கொஷின், A comparative grammar of the Dravidian of South Indian family of languages. அந்த புத்தகத்தை எழுதியவர் யார்? A comparative grammar of the Dravidian or South Indian family of languages எழுதிய புத்தகம். ஆன்சர் ஆப்ஷன் சி, ராபர்ட் கால்டுவெல். ராபர்ட் கால்டுவெல். பிராமணர் அல்லாத சாதி இந்துக்களின் அரசியல் நலன்களை மேம்படுத்தும் நோக்கத்திற்காக டேஸில் தென்னிந்திய லிபரல் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. பிராமணர் அல்லாத சாதி இந்துக்களின் அரசியல் நலன்களை மேம்படுத்தும் நோக்கத்திற்காக டேஷில் தென்னிந்திய லிபரல் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. எந்த ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1916. 1916. தென்னிந்திய லிபரல் ஃபெடரேஷன் நீதி என்ற பத்திரிகையை வெளியிட்டுள்ளது. இது பின்வரும் எந்த மொழியில் வெளியிடப்பட்டுள்ளது? தென்னிந்திய லிபரல் ஃபெடரேஷன் நீதி என்ற பத்திரிகையை வெளியிட்டுள்ளது. இது எந்த மொழியில் வெளியிடப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆங்கிலம். 1920 படி நடைபெற்ற தேர்தலை தொடர்ந்து நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தது. 1920 படி நடைபெற்ற தேர்தலை தொடர்ந்து நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த ஆண்டு? இந்திய அரசு சட்டம். இந்திய அரசு சட்டம் 1919. இந்திய அரசு சட்டம் 1919. 1944 எந்த மாநாட்டில் நீதி கட்சியை திராவிடர் கழகம் என்ற சமூக அமைப்பாக மாற்றினார் பெரியார்? 1944 எந்த மாநாட்டில் நீதி கட்சியை திராவிடர் கழகம் என்ற சமூக அமைப்பாக மாற்றினார் பெரியார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சேலம். ஆப்ஷன் பி, சேலம். சுதேச தர்ம சங்க நெசவு சங்கத்தை நிறுவியவர். சுதேச தர்ம சங்க நெசவு சங்கத்தை நிறுவியவர்.
ஆப்ஷன் சி வி.ஓ. சிதம்பரம் பிள்ளை. வி.ஓ. சிதம்பரம் பிள்ளை. அயோத்திதாஸ் பண்டிதர் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? அயோத்திதாஸ் பண்டிதர் பற்றிய கூற்றுகளில் எது சரியானது? இவர் சித்த மருத்துவம் செய்தவர். அவர் ஒரு இந்திய சாதி எதிர்ப்பு ஆர்வலர். ஆனால் பின்னர் அவர் சமண மதத்திற்கு மாறினார். சமண மதம் கிடையாது. ஓகேங்களா? ஆப்ஷன் 1 மட்டும்தான் கரெக்டு. இரட்டைமலை சீனிவாசனை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? அவர் மகாத்மா காந்தி மற்றும் அம்பேத்கர் இருவருடனும் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவினார். அவர் இரட்டைமலை சீனிவாசன் மகாத்மா காந்தி மற்றும் அம்பேத்கர் இருவருடன் நெருங்கிய தொடர்பு. 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவினார்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டுமே கரெக்டு. ரெண்டுமே கரெக்டு. சுப்பிரமணிய பாரதியார் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? எட்டயபுரத்தில் 1904 தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். 1904 சுதேசமித்திரன் இதழை தொடங்கினார். எட்டயபுரத்தில் 1904 தமிழாசிரியராக பணியாற்றினார். 1904 சுதேசமித்திரன் இதழை தொடங்கினார். ரெண்டுமே கிடையாது. ஓகேங்களா? ரெண்டுமே கிடையாது. சத்தியமூர்த்தி மெட்ராஸ் மேயரான ஆண்டு. சத்தியமூர்த்தி மெட்ராஸ் மேயரான ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் டி 1939. 1939. காமராஜரை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? ராஜகோபால ஆச்சாரியுடன் இணைந்து வேதாரண்யத்தில் நடைப்பயணத்தில் பங்கேற்றார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றார். ராஜகோபால ஆச்சாரியுடன் இணைந்து வேதாரண்யத்தில் நடைப்பயணம் பங்கேற்றார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றார். ஆன்சர் சி ரெண்டுமே கரெக்டு. ராஜகோபாலாச்சாரி கூட இணைந்து வேதாரண்யத்தில் நடைப்பயணம், வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் ஈடுபட்டிருக்காரு. சாரிங்க, 1 செகண்ட். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? இந்திய மருத்துவத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண்மணி. இந்தியாவில் மருத்துவத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண்மணி. விதவை மறுமணத்திற்காக போராடி விதவை மறுமணம் என்ற சட்டத்தை இயற்றினார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மட்டும். இந்தியாவில் மருத்துவத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண்மணி. தமிழ் ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் பெற எழவு வாரம் நடத்தியவர். ஒரு வார துக்கம். தமிழ் ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் பெற எழவு வாரம் நடத்தியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி தர்மம்மாள். ஆன்சர் டி தர்மம்மாள். சத்தான மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்டது. சத்தான மதிய உணவு தொடங்கப்பட்டது. ஆன்சர் பி எம்ஜிஆர். எம்ஜிஆர் அவர்கள். அதாவது மதிய உணவு திட்டம்னு வந்தால் காமராஜர் வரணும், சத்துணவு திட்டம்னு வந்தாவே அது எம்ஜிஆர் குறிக்கும். இப்போ காலை உணவு திட்டம் வந்து ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. இம்மானுவேல் சேகரனை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சிறையில் அடைக்கப்பட்டார். இவர் பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தில் முன்னாள் இராணுவ வீரராக இருந்தவர். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சிறையில் அடைக்கப்பட்டார். இவர் பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தில் முன்னாள் இராணுவ வீரராக இருந்தவர்.
ஆப்ஷன் 1 2மே கரெக்டு. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துவோம். பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி வரிசைப்படுத்தவும். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஃபஸ்ட்டு போலிகர்கள் கிளர்ச்சி, தென்னிந்திய கழகம், வேலூர் கழகம், வங்காள பிரிவினை, ஒத்துழையாமை இயக்கம். ஃபஸ்ட்டு போலிகார்கள் கிளர்ச்சி, தென்னிந்திய கழகம், வேலூர் கழகம், வங்காள பிரிவினை, ஒத்துழையாமை இயக்கம். கல்லணை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? இது காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது. இது சேர மன்னனில் மிகவும் பிரபலமான கரிகாலனால் கட்டப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மட்டும். ஏன்னா கரிகால் சோழன் தான், சேரன் கிடையாது. 1 மட்டும்தான் சரி. பாண்டியர்களை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? அவர்கள் முத்து வேட்டைக்கு நன்கு அறியப்பட்டவர்கள். அவர்களின் நாணயங்களில் ஒரு பக்கம் புலியும் இன்னொரு பக்கம் மீன்களும் உள்ளன. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மட்டும் கரெக்டு. அவர்கள் முத்து வேட்டைக்கு நன்கு அறியப்பட்டவர்கள். அவர்கள் நாணயங்களில் ஒரு பக்கம் புலியும் இன்னொரு பக்கம் மீன்கள் இருப்பது சொல்கிறது தவறு. மீன்கள் தான் அவங்களுக்கு. ஓகேங்களா? நெடியோன், நன்மாறன், முதுகுடுமி, பெருவழுதி, நெடுஞ்செழியன் ஆகிய முக்கிய ஆட்சியாளர்கள் யார்? சேரர்களா, சூழியர்களா, பாண்டியர்களா, நாயக்கர்களா? நெடியோன், நன்மாறன், முதுகுடுமி, பெருவழுதி, நெடுஞ்செழியன். ஆப்ஷன் சி. இவங்க எல்லாருமே பாண்டியர்கள். பாண்டியர்களோட சிறப்பு பெயர்கள் இது. புகார் முக்கிய துறைமுகமாகும். யாருக்கு? புகார் நகரம் முக்கிய துறைமுகம். யாருக்கு? சேரருக்கா, சோழருக்கா, பாண்டியருக்கா, நாயக்கர்களுக்கா? ஆன்சர் ஆப்ஷன் பி. சோழர்கள். ஆப்ஷன் பி சோழர்கள். வஞ்சி யாருடைய தலைநகரம்? வஞ்சி யாருடைய தலைநகரம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சேரர்கள். வஞ்சி சேரர்களுடைய தலைநகரம். பின்வரும் அறிக்கைகளை கருத்தில் கொண்டு சரியானதை தேர்ந்தெடுக்கவும். பட்டத்து இளவரசர் இளங்கோ என்று அழைக்கப்படுகிறார். இளம் இளவரசன் கோமான் என்று அழைக்கப்படுகிறார். பட்டத்து இளவரசர் இளங்கோ, இளம் இளவரசர் கோமான். ஆன்சர் ஆப்ஷன் டி. ரெண்டுமே அப்படியே மாற்றி சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே தவறு. 87வது. இறை என்ற சொல் பின்வரும் எந்த வரியை குறிக்கிறது? இறை என்ற சொல் பின்வரும் எந்த வரியை குறிக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி. நில வருவாய். நில வருவாய். அரசவை என அழைக்கப்பட்டது. அரசன் அரியணை என்னும் அரசவையில் சடங்கு சம்பிராதயமான சிம்மாசனத்தில் அமர்ந்தான். இதில் என்ன கரெக்டு? 1 2மே கரெக்டு. 1 2ம் கரெக்டு. சி ஆப்ஷன் தான். பின்வரும் அறிக்கைகளை கருத்தில் கொண்டு சரியானதை தேர்ந்தெடுக்கவும். மன்னரின் படை 5 பிரிவுகளை கொண்டது. அது படை என்று அழைக்கப்பட்டது. தோமரம் என்பது போர்க்காலத்தில் இராணுவத்தில் பயன்படுத்தப்பட்ட கவசம். பின்வரும் அறிக்கைகளை கருத்தில் கொண்டு சரியானதை தேர்ந்தெடுக்கவும். மன்னரின் படை 5 பிரிவுகளை கொண்டது. அது படை என்று அழைக்கப்பட்டது. தோமாரம் என்பது போர்க்களத்தில் இராணுவத்தால் பயன்படுத்தப்படும் கவசம். இது ரெண்டுமே தவறு. ஓகேங்களா? 1 இல்லை 2ம் இல்லை. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். பேரூர், சீரூர், மூதூர் ஆகிய பெயர்களை குறிப்பது.
கிராமங்கள் பேரூர், சீரூர், மூதூர் என்பது கிராமங்களை குறிக்கும் ஊர். வகைகளில் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். குறிஞ்சி வேட்டை கொடுத்துருக்காங்க, முல்லைக்கு விவசாயம், நெய்தலுக்கு மீன்பிடித்தல் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பி 1ம் 3ம் கரெக்டு. முல்லை வந்து காடும் சேர்ந்த பகுதி, மருத நிலத்துக்கு தான் விவசாயம் வரும், அப்போ வந்து விவசாயம் என்பது கரெக்டு. குறிஞ்சி வந்து மலையும் சார்ந்த பகுதி, அங்கே வந்து வேட்டைக்கு தான் போவாங்க, கிழங்கு எடுக்கிறதுக்கோ தேன் எடுக்கிறதுக்கோ இல்லை எதனா சிறிய விலங்குகளை வந்து வேட்டையாடுவாங்க. நெய்தல்னால் கடலும் சார்ந்த பகுதி, மீன் பிடிப்பாங்க. பின்வரும் அறிக்கைகளை பொறுத்து சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை கொடுத்துருக்காங்க, அதற்கு கரெக்டான தெய்வங்களை நாம் குறிக்கணும். ஆன்சர் ஆப்ஷன் சி எல்லாமே நேராக கொடுத்துருக்காங்க. குறிஞ்சிக்கு முருகன், முல்லைக்கு மாயோன், மருதம்க்கு இந்திரன், பாலைக்கு கொற்றவை. வகைகளில் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். முல்லை, பாலை, நெய்தல். முல்லை வந்து சமவெளின்னு கொடுத்துருக்காங்க, பாலை வறண்ட நிலம், நெய்தல் கடற்கரைன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பி 1ம் 3ம் வந்து கொடுத்துருக்கு கரெக்டு. முல்லைனா சமவெளி, நெய்தல்னா கடற்கரை, பாலைனா வறண்ட நிலம் இல்லை பாலைவனம், மணல் சார்ந்த பகுதி. பணக்காரர்கள் மஸ்லின், பட்டு மற்றும் மெல்லிய பருத்தி ஆடைகளை அணிந்தனர். சாதாரண மக்கள் பருத்தியால் செய்யப்பட்ட 2 துண்டுகளை அணிந்தனர். பணக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா மஸ்லின், பட்டு போன்ற மெல்லிய பருத்தி ஆடைகளை அணிந்தனர். சாதாரண மக்கள் வந்து பருத்தியால் செய்யப்பட்ட 2 துண்டுகளை அணிந்தனர். இது ரெண்டுமே கரெக்டு. பின்வரும் அறிக்கைகளை கருத்தில் கொண்டு சரியானதை தேர்ந்தெடுக்கவும். நாலங்காடி மாலை பஜார் என்று அழைக்கப்படுகிறது, ஆலங்காடி காலை பஜார் என்று அழைக்கப்படுகிறது. ரெண்டுமே தவறு, ஓகேங்களா? ஏன்னா நாலங்காடி என்பது காலை பஜார், ஆலங்காடி என்பது மாலை பஜார், அப்படியே மாற்றி கொடுத்துருப்பாங்க. சீவக சிந்தாமணி மற்றும் குண்டலகேசி காலத்தில் யார் காலத்தில் வந்து எழுதியிருக்காங்க? சீவக சிந்தாமணி மற்றும் குண்டலகேசி. ஆன்சர் ஆப்ஷன் டி களப்பிரர்கள் காலத்தில் எழுதியிருக்காங்க சீவக சிந்தாமணியும் குண்டலகேசியும். வகைகளில் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். எல்லாமே கரெக்டு, ஓகேங்களா? பேலியோலித்திக் காலம்னா கையச்சுக்கள், மெசிலோலித்திக் காலம்னா வேட்டையாடுதல், கற்காலம்னா விலங்குகள் வளர்ப்பு, பேலியோலித்திக் கையச்சுகள், மேசோலித்திக் வந்து வேட்டையாடுதல், கற்காலம் விலங்குகள் வளர்ப்பு. கொர்க்கை என்பது ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் உள்ள ஒரு சிறிய கிராமம். கொர்க்கை என்பது ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் உள்ள ஒரு சிறிய கிராமம். தூத்துக்குடி. இதற்கு ஆன்சர் வந்து தூத்துக்குடி. பின்வரும் அறிக்கைகளை கருத்தில் கொண்டு சரியானதை தேர்ந்தெடுக்கவும். கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் 2ஆம் தலைநகரமாக இருந்தது. கண்ணனூர் ஹொய்சாளர்களின் தலைநகரமாக இருந்தது. 1 மட்டும் கரெக்டா, 2ம் தவறா, இல்லை 2மே சரியா, 2மே கிடையாதா? ஆன்சர் ஆப்ஷன் சி 1 2ம் கரெக்டு, 1 2ம் கரெக்டு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின். பட்டறை பெரும்புதூர் கொசத்தலையாற்றின் கிழக்கு கரையில் அமைந்துள்ளது. பட்டறை பெரும்புதூர் கொசத்தலையாற்றின் கிழக்கு கரையில் அமைந்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி கொசத்தலையார். பட்டறை பெரும்புதூர் கொசத்தலையாற்றின் கிழக்கு கரையில் அமைந்துள்ளது. இது கொசத்தலையார். அவ்வளோதாங்க, 100 கொஷின் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த 100 கொஷினுக்கு நீங்கள் எவ்வளோ கொஷின் கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
தெரியாத எதனா டவுட் இருந்தாலும் அந்த கொஷனும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீரியஸ் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாலிட்டி டெஸ்ட் வச்சுட்டேன், தமிழும் 25 டெஸ்ட்டுக்கு மேலே போயிடுச்சு. இப்போ யூனிட் 6க்கு ஒரு 500 கொஷின் வைப்போம். ஒரு 5 மாடல் டெஸ்ட்டு கிட்ட வரும். இல்லைனா மினிமம் ஒரு 4 போகும், 3 இல்லைனா 4. அடுத்து மீதி இருக்கிற எல்லா யூனிட்டுக்குமே ஹிஸ்ட்ரி, INM, ஜியாகிரஃபி, மீதி எல்லா யூனிட்டுக்குமே நம்ம வச்சு ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. தென் டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்ல இருக்கும், அதில் ஆட் ஆகிக்குங்க. டெஸ்ட் அப்டேட்ஸ்லாம் நான் அதில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.